கலக்கல் சினிமா வணக்கம். ஐ எம் நக்குல். நான் இன்னைக்கு வந்து நான் ராஜாவுக்கு போகிறேன் படத்தோட லொக்கேஷனில் இருக்கேன். இன்னைக்கு டான்ஸ் ஷூட் போயிட்டுருக்கு. ஜரீன் கான் மேடம் வந்து இந்த படத்தில் ஒரு சாங் ஆடியிருக்காங்க. ஸோ பாருங்கள், க்ரௌட் வந்திருக்கேன் உங்களை பார்க்குறதுக்கு. பாருங்கள், எனிவே இட்ஸ் பின் ரியலி நைஸ். ஜிவி பிரகாஷ் சார் வந்து படத்தோட மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறன் சார் டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க. வேல்ராஜ் சார் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. I'm confused. And producers வந்து தனசேகர் சார், சந்திரன் சார், for VLS Udayam Cinemas. They have done the production. It's been lovely working with them. It's an action masala. என் படத்தில் வந்து என் பேர் ராஜா வந்து ஒரு கிக் பாக்ஸர், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அண்ட் நாங்கள் வந்து நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். டெல்லியில், போபாலில், குல்லு, மணாலி, சண்டிகர், இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். It's going to be a multi-mixed culture, colorful film. An action film. So Dilip Subramanian Masters done the choreography, action choreography பண்ணிருக்காங்க. So உங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். I hope do watch it, have fun and enjoy. Thanks. Hi, this is Zareen Khan and you're watching kalakalcinema.com. Today I'm here shooting for my song in the film Nan Raja Vaga Pogiren. It's been an amazing experience. I'm very happy that Sir Prithvi Rajkumar offered this song to me and made me a part of his film. Sir Prabhu Srinivas is choreographing the song and he's given us some amazing dance moves. And Sir GV Prakash has given us super music for the song and he's created a magical number for us. Thank you. நான் ராஜா படத்தோட டைரக்டர் பிருத்வி ராஜ்குமார் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு சோலோ சாங், ஃபீமேல் சோலோ சாங், ஒரு ஐட்டம் நம்பர். இந்த சாங் வந்து ஜரீன் கான் வந்து ஆடுறாங்க. ஜரீன் கான் வந்து சல்மான் கானோட ஹீரோயின். வீர்னு ஒரு படத்தில் சல்மான் தான் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் சல்மானோட அவங்க வந்து ரெடின்னு ஒரு படத்தில் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஹவுஸ்ஃபுல் பார்ட் 2 அக்ஷய் குமார் நடித்த படத்தில் அசீன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. 4 ஹீரோயின்ஸில் இவங்களாம் ஒருத்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜ் வந்து ஒரு சாங்காக ஆடுறாங்க. ஹிந்தியில் கூட அவங்க வேறு யார் கூடயும் ஒரு சாங்காகலாம் பண்ணதில்லை. சல்மானோட மட்டும்தான் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் அவங்க ஒரு சாங் பண்ண வந்திருக்காங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிய போகுது. இன்னும் ஒரே சாங் மட்டும் அப்ராடில் எடுக்க வேண்டியிருக்கு. நகுல், சாந்தினி, அபனி மோடி இவங்க தான் மெயின் ரோல் பண்ணுறாங்க. ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக், ஆர் வேல்ராஜ் சினிமாட்டோகிராஃபி, டைரக்டர் வெற்றிமாறன் சார் வந்து டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. கிஷோர் எடிட்டிங், திலீப் சுப்ராயன் ஃபைட் மாஸ்டர், துரைராஜ் ஆர்ட் டைரக்டர், பிருந்தா மாஸ்டர் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. தினேஷ் மாஸ்டர் ஒரு சாங். வணக்கம், நான் பிரபு ஸ்ரீனிவாஸ் டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறேன். நான் ராஜாவாக போகிறேன் படத்தில் நான் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணுறேன். முக்கியமாக இந்த ஐட்டம் சாங் நான் வந்து மாஸ்டர் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக்கில் இன்னொரு பெப்பியான சாங் இது. இந்த சாங் ஜரீன் கான் சொல்லிட்டு பாம்பேலேருந்து ஒரு கேர்ள் வந்திருக்காங்க. அவங்க பார்க்குறதுக்கு அப்படியே கேத்ரினா கைஃப் மாதிரியே இருக்காங்க. எல்லாருமே சொன்னாங்க. நான் நேரில் பார்த்தோன்னு அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம கேத்ரினா கூட ஒர்க் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணனாலும் அவங்களோட டூப் கூட ஒர்க் பண்ணலாம். அவங்க டூப் இல்லை, பட் அவங்களோட இன்னும் நல்லா அழகாகவே இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா ஆடுறாங்க. நல்ல எக்ஸ்பிரஷன்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சாங் ஒரு 6 நாளாக பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும்னா, ப்ரொடியூசர் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் எல்லா இடத்துலையும் 1 நாள் 2 நாள் 3 நாள் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனால் சாங் ரொம்ப நல்லா வரணும், படம் ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ படமும் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். சாங் அதுக்குமே நல்லா வந்துருக்கு. வேல்ராஜ் சார் கேமரா ஒர்க் உங்களுக்கு கேட்கவே வேணாம். ஆடுகளம் பொல்லாதவன் நல்லா பண்ணவர். 3 அதில் அப்புறம் வைத்திஸ் கொலவெரி சாங்லாம் பண்ணவர். இந்த சாங்கையும் வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அவரே ரொம்ப சந்தோஷப்பட்டார். நேற்று நாங்கள் பேசும்போது கூட சாங் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு மாதம் சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு இது ரொம்ப நல்லா பிடிக்கும்னு நம்பிக்கை இருக்குது. கலக்கல் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் ஆர் வேல்ராஜ் பேசுகிறேன். இந்த நான் ராஜாவாக போகிறேன் படம் இது நாங்கள் வந்து குழுமநாளிலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். படம் வந்து குழுமநாளில் ஸ்டார்ட் ஆகும். ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும்
இந்த படம் பயங்கர பரபரப்பாக தான் இருக்கும். அந்தளவுக்கு அந்த மாதிரியான ஒரு கதை. இந்த கதை கண்டிப்பாக ரசிகர்களை வந்து இந்த பையனுக்கு, இந்த ஹீரோவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பாகவே போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டு. இந்த கதையை கேட்டதுமே வெற்றிமாறன் வந்து நானே டயலாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு, இன்னும் சொல்ல போனோம்னா இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து சொல்லிவிட்டதே வந்து வெற்றிமாறன்னே சொல்லலாம். அவர் ப்ரொடியூசரும் பிருத்திவிராஜ்குமார் இந்த படத்தினுடைய இயக்குனர் நண்பர்களாக இருந்தால் கூட இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் அமைய காரணமாக இருந்தது வந்து வெற்றிமாறனோட பங்கு முக்கியமானது. இந்த டீமை வந்து அமைச்சதுன்னே சொல்லலாம். என்னை பண்ண சொன்னது வெற்றிமாறன் தான். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ், கிஷோர் எல்லாருமே கதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி தான் அந்த படம் பண்ணுறோம். இந்த படம் கண்டிப்பாக எங்களுக்கு இன்னொரு சக்ஸஸான படமாக தான் அமையும். தேங்க்யூ.